இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூக்கமின்மை பிரச்சனை தாங்க. பெரும்பாலும் உங்களில் நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. சாதாரணமாக நான் தூங்க போகிறேன், ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல, திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுவும் சித்த மருத்துவத்தில் தூக்கம் வரல அப்படின்னா அதற்கான வழிமுறைகள், தூக்கம் வர வைக்கிறதுக்கான வழிமுறைகளை சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. தூக்கம் வர வைக்கிறதுக்கும் அதற்கான மூலிகை முறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும், இதில் தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில சூரண வகை மருந்துகள் இருக்குங்க. அந்த சூரண வகை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. ஸோ இந்த சூரண வகை மருந்துகளை நம்ம எடுக்க நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த உஷ்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னடா வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை மாதிரி தெரியுதேன்னு யோசிப்பீங்க. அது சூரணமாக காலை மற்றும் இரவு நேரத்தில் எடுக்கும்போது அந்த வாதமும் பித்தமும் குறைந்து நமக்கு அழகா ஒரு தூக்கம் அப்படின்றது பொதுவாக உறக்கம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியங்க. கொஞ்ச நாள் உறக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுவே தொடர்கதையா இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல அதிகமான பாதிப்புகள் ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூக்கமின்மை பிரச்சனை தாங்க. பெரும்பாலும் உங்களில் நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. சாதாரணமாக நான் தூங்க போகிறேன், ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல, திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுவும் சித்த மருத்துவத்தில் தூக்கம் வரல அப்படின்னா அதற்கான வழிமுறைகள், தூக்கம் வர வைக்கிறதுக்கான வழிமுறைகளை சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. தூக்கம் வர வைக்கிறதுக்கும் அதற்கான மூலிகை முறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தூக்கமின்மைக்கு முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. வாரம் 2 முறை நம்ம நல்ல எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல் நல்ல குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதிகமான அந்த பித்ததோடம், யாருக்கெல்லாம் பித்தம் அதிகமாக இருக்கோ இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் வராது. அந்த பித்ததோடத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு முறை. ஸோ இந்த எண்ணெய் குளியல் முறை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் தினந்தோறும் நடக்கக்கூடிய அந்த கழிவுகள், ஸோ நம்மளோட மெட்டபாலிசம் நடந்து உடலில் நிறைய வெப்பநிலை மாறுபாடுகள் ஏற்படும். இதில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். ஸோ உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குங்க. அவங்க ஒருத்தர் உட்காந்து எந்திரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த சீட்டில் அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒருத்தர் தொட்டு பேசும்போது என்னடா உடல் இவ்வளோ உஷ்ணமாக இருக்குன்ற மாதிரி ஆகிடும். அந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் போது தான் ஆழ்ந்த உறக்கம் வரும். அதற்கான ஒரு வழிமுறை தான் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த தூக்கம் வருவதற்காக நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்போது சிறப்பாக அஸ்வகந்தா தைலம் எடுக்கலாம். ஸோ அஸ்வகந்தா தைலம் ரொம்ப முக்கியமான ஒரு தைலம் வகைங்க. அந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிற அமுக்ரா கிழங்கை பயன்படுத்தி அதனோடும் சில மூலிகைகள் சேர்த்து அந்த தைலத்தை நம்ம தலையில் உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறையாவது ஒரு 20 to 30 நிமிடங்கள் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். வெந்நீர் குளியல் நம்ம எடுக்கணுங்க. ஸோ வெந்நீர் குளியல் எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல்லையும் சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த பித்தமும் சரி வாதமும் சரி நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது மறக்காமல் எண்ணெய் குளியல் இதனோடு சேர்த்தே நம்ம ஜம்பீர தைலம் பயன்படுத்தியும் குடிக்கலாம். அஸ்வகந்தா தைலம் எடுக்கலாம், ஜம்பீர தைலம் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலியோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா வாத கேசரி தைலம் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மூட்டு வலியோடு சேர்த்து வாதம் நமக்கு குறையணும், பித்தம் குறையணும் அப்படின்னாலும் இந்த தைலங்களை எடுக்கலாம். இப்போ எண்ணெய் குளியல் எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். இதில் தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில சூரண வகை மருந்துகள் இருக்குங்க. அந்த சூரண வகை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. ஸோ இந்த சூரண வகை மருந்துகளை நம்ம எடுக்க நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையும். அப்போ அந்த சூரண வகை மருந்துகள் சொல்லும்போது அஸ்வகந்தா சூரணம் நம்ம பயன்படுத்தலாம், ஜடாமாஞ்சல் சூரணம் பயன்படுத்தலாம், குறுந்தொட்டி சூரணம் பயன்படுத்தலாம். ஸோ ஜடாமாஞ்சல் சூரணம்லாம் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் அது உஷ்ணம் அதிகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் இது சூரணமாக நீங்கள் எடுக்கும்போது இதனோட சில மூலிகைகள் சேர்த்து இருக்கும்.
அது எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் கண்டிப்பாக அப்படியே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம் குறைய குறைய உறக்கம் நன்றாக வரும். உறக்கம் நன்றாக வர்றதுக்கு இந்த சடாமாஞ்சில் சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையிலையும் சரி இரவு நேரத்திலும் சரி இந்த சடாமாஞ்சில் சூரணமாக நீங்கள் பயன்படுத்தும் போது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான இன்னொரு சூரண வகை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடுகு ரோகிணி, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ சடாமாஞ்சில் சூரணமும் எடுக்கலாம், கடுகு ரோகிணி சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னடா வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை மாதிரி தெரியுதேன்னு யோசிப்பீங்க. அது சூரணமாக காலை மற்றும் இரவு நேரத்தில் எடுக்கும்போது அந்த வாதமும் பித்தமும் குறைந்து நமக்கு அழகாக ஒரு தூக்கம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இரவு நேரத்தில் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே டைம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். 10 o'clock படுக்கிறோமா, டெய்லி 10 o'clock, ஒரு நாள் 10 மணிக்கு படுக்கிறேன், நெக்ஸ்ட் டே 11 o'clock, இல்லை நான் அதுக்கப்புறம் நைட்டு ஒர்க் இருந்துச்சு 1 மணிக்கு படுத்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ காலையில் நம்ம எந்திரிக்கிற டைமும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமாக இருக்கட்டும், வாதமாக இருக்கட்டும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதனோட சேர்த்து நம்ம வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சில வாழ்வியல் முறைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இரவு உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு குளியல் எடுத்துருங்க. ஸோ குளிச்சுட்டு உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உறங்க போகலாம். இதுவுமே நமக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டில் ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கும். தூக்கம் வரலைங்க அதனால நான் மொபைல் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ ரெகுலராக நம்மளுடைய உறக்கம் சரியாக இருக்கணும்னா அதிகமான இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதை குறைச்சிடுங்க. இல்லை டிவி பார்க்குறது, இல்லை மொபைல் பார்க்குறது, இல்லை கொஞ்சம் நேரம் கேம்ஸ் விளையாடுறேன், இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அப்புறம் நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பெஷலாக கசகசா லேகியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த கசகசா லேகியம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இரவு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இரவு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கசகசா லேகியமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறையும். பொதுவாகவே கசகசா அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு தூக்கத்தை தரக்கூடியது, உடலில் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இதை லேகியமாக எடுக்கும்பொழுது காலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் அளவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் கொஞ்சம் பால் கலந்து எடுத்துக்கிறது முக்கியம். ஸோ பாலில் என்னெல்லாம் கலக்கலாம், என்ன மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தாவும், இதிலே கசகசா பொடி இருந்துச்சுன்னா ஒரு 3 சிட்டிகை அளவு போட்டுட்டு பனங்கற்கண்டு சேர்த்து எடுக்கலாம். நீங்கள் கசகசா லேகியமாக எடுக்கிறீங்கன்னா இதில் சேர்க்க வேண்டாம். லேகியம் எடுக்கலைன்னா பாலில் 3 சிட்டிகை அளவு சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அதிகமான ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக உறக்கம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியங்க. கொஞ்ச நாள் உறக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுவே தொடர்கதையாக இருந்துச்சுன்னா நம்ம உடலில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். ஸோ இந்த பதிவில் தூக்கமின்மைக்கான எளிய தீர்வுகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.